அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, தமிழன் தமிழன் என்று சொல்பவர்கள் தமிழ் இலக்கியத்தை படித்தார்களா என்ற கேள்வியை முதலில் கேட்டிருந்தேன். ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ் இலக்கியத்தை நான் எவ்வளவு கற்றேனோ எவ்வளவு படித்தேனோ அதை என் நண்பர்களுக்கு பகிர்ந்து அவர்கள் இன்புறட்டும் என்று கூறி காணொளிகள் தயாரித்து வந்திருக்கிறேன். தமிழ் என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது கம்பன் அல்லவா? அதனால்தானே பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று சொல்கிறான். ஏன் வள்ளுவரை முதலில் எழுதாமல் கம்பனை வைத்து எழுதியது ஏன்? அதுதான் கம்பனுடைய கவிதையின் தாக்கம் பாரதியாரை பாதித்திருக்கிறது என்பதுதான். சரி நண்பர்களே, இப்பொழுது நாம் கம்ப ராமாயணத்தின் எந்த கண்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ஆரண்ய காண்டத்திலே ராவணனின் சூழ்ச்சியால் லக்குவர்கள் குடிலை விட்டு நீங்கியதும் சீதை தனியே இருக்கும்போது ராவணன் தன் உருவை துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையிடம் உரையாடுகிறான். பேச்சோடு பேச்சாக ராவணன் தன் பெருமைகளை எடுத்துரைத்தாலும் சீதை தன்னுடைய மனதில் அரக்கர்களை பற்றிய எழுந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியவுடன் வெகுண்டெழுகிறான் ராவணன். தன்னுடைய சுய உருவத்திற்கு மாறியதும் தன்னுடைய கோபத்தால் சீதை மனம் மாறிவிடக் கூடாதே என்று கூறி கெஞ்சுகிறான். ஆனாலும் சீதை அவன் இலக்கில் இருந்து தப்பிவிடுகிறாள். எனவே வேறு வழியில்லை என்ற காரணத்தால் சீதையை தூக்கி கொண்டு கிளம்புகிறான். அப்பொழுது சடாயு என்ற தசரதனுடைய நண்பன் அவனை வழிமறிக்கிறான். இருவருக்கும் இடையே போர் மூழ்கிறது. சீதையை விட்டு செல்லுமாறு மிரட்டுகிறான் சடாயு. ராவணனோ சீதை தன்னை விட்டு அகலமாட்டாள் என்று உறுதிபட கூறியதும் சீதை மனம் மயங்குகிறாள். ஆனால் சடாயு மேற்கொண்டு எழுந்த சினத்தினால் ராவணனிடம் கடுமையாக போரிட்டு ராவணனை தளர்ச்சியுறச் செய்கிறான். ராவணன் சற்று தளர்ந்தவுடன் சடாயு அவனை ஏளனம் செய்கிறான். அவ்வளவுதானா உன் வீரம் என்று இளக்காரமாக பேசியவுடன் பொறுக்க முடியாத சினம் எழுந்தவுடன் ராவணன் தன் வாளை எடுத்தான். என்ன செய்தான் என்பதை கம்பன் பாடல்கள் பார்க்கலாம். அவ்வேளையினே முனிந்து ஆற்றலன் அவ்வெவ்வேல் அரக்கன் விடலாம் படை வேறு காணான். இவ்வேளையினே இவன் இன் உயிர் உண்பேன் என்ன செவ்வே பிழையா நெடுவாள் உரை தீர்த்து எறிந்தான். அவ்வேளையினை, அதாவது உன் வலிமை போச்சு, இவ்வளவுதானா உன்னுடைய ஆற்றல் என்று சடாயு ஏளனமாக கூறிய அந்த நேரத்திலே முனிந்து ராவணன் சினம் கொண்டான். முனிந்து ஆற்றலன், அந்த சினத்தை பொறுக்க முடியாத ஆற்ற முடியாதவனாகிய அவ்வெவ்வேல் அரக்கன், அந்த கொடிய வேலை ஏந்திய அரக்கன் விடலாம் படை வேறு காணான். சடாயுவின் மீது விழுதற்கு உரிய படைக்கலங்கள் வேறு ஒன்றையும் காணாதவனாய் இவ்வேளையினே இப்பொழுதே இவன் என் உயிர் உண்பேன் என்ன, இந்த சடாயுனுடைய இனிய உயிரை உண்பேன் என்று சொல்லி செவ்வே பிழையா நெடுவாள் பகைவரை கொள்ளுதலிலிருந்து தப்பாத நீண்டதன் சந்திர காசம் என்னும் வாளை எடுத்தான். உரை தீர்த்து எறிந்தானாம். உரையில் இருந்து வெளியே எடுத்து வீசினான். சடாயுவால் படைக்கலங்களை இழந்து இகழப்பட்ட ராவணன் சினந்து இப்பொழுதே இவன் உயிர் உண்பேன் என்று தன் தப்பாத வாளை எடுத்து வீசுகிறான். சந்திர காசம் என்ற வாள் கைலாயத்தை தூக்க முயன்ற போது சிவபிரான் அவனுடைய தவத்தை மெச்சி அளித்ததாம். அடுத்து என்ன ஆயிற்று? கம்பனின் பாடல். வெல்கும் அரக்கன் நெடுவின் புக ஆர்த்து மிக்கான் தொல்கின் தலையெய்திய மானியனச் சோர்ந்து நைவாள் உள்கும் உயிர்க்கும் உயங்கும் ஒரு சார்பு காணால் கொள்கொம்பு கொடி வீழ்ந்தது போல் கொலைவாள். போரின் உக்கிரத்தை கண்டு சீதைப்படும் நிலையை பற்றி கம்பன் கூறுகிறான். வெல்கும் அரக்கன், சடாயுவின் போர் ஆற்றலுக்கு தோற்றுவின் வென்றதால் வெட்கமடைந்த அரக்கனாகிய ராவணன் நெடுவின் புக ஆர்த்து மிக்கான்.
நீண்ட ஆகாயத்தில் சென்று சேரும்படி பேரொளி செய்து தன் வலிமையை பாராட்டிக் கொள்கிறான், கர்ஜனை புரிகிறான். தொல்கின் தலை எய்திய மான் என வலையில் அகப்பட்ட மான் போல சோர்ந்து நைவாள். மனம் தளர்ந்து வருந்துவளாகிய சீதை ஒரு சார்பு காணாள். தனக்கு எந்த ஒரு பற்றுக்கோடும் காணாதவளாய் உள்கும் யாது செய்வேன் என எண்ணுகிறாள். உயிர்க்கும் பெருமூச்சு விடுகிறாள். உயங்கும் மயங்கி போகிறாளாம். கொள்கொம்பு ஒடிய ஏறி படர்வதற்கு உரிய நட்ட கொம்பு ஒடிந்து விழுந்ததனால் கொடி வீழ்ந்தது போல, கொடி நிலை குலைந்து வீழ்ந்தது போல குலைவால் ரதத்தின் மீது விழுந்து நிலை குலைந்தாளாம். சடாயுவின் ஆற்றலால் தன் தேர் பாகம் தண்டாயுதம் ஆகியவற்றை இழந்து தோற்ற ராவணன் வெட்கம் கொண்டு சடாயுவை அரண் வாளால் அழித்த பெருமையை பேரொளி செய்து வெளிப்படுத்தினான். சீதை வலையில் அகப்பட்ட மான்போல் துன்புற்று கொள்கொம்பு ஒடிய குலைந்து விழுந்த கொடி போல ரதத்தில் விழுந்து துன்பப்படுகிறாள். ராவணன் வாள் எடுத்து வீசினானே, அது சடாயுவை என்ன செய்தது? பாடல். அம்சிரை குருதியாறு அழிந்து சோரமும் வஞ்சியை மீட்டிலேன் என்னும் மானமும் செஞ்சவே மக்கள் வாழ் சென்ற காதலும் நெஞ்சுற துயின்றனன் உணர்வு நீங்கலன். அம்சிரை தன் அழகிய சிறகுகளால் சடாயு குருதி ஆறு அழிந்து சோரவும் குருதி ஆற்று பெருக்கத்தால் கெட்டுச் சோர்வடையவும் வஞ்சியை மீட்டிலேன், வஞ்சிக் கொடி போன்ற சீதையை மீட்டேன் இல்லையே என்னும் மானமும் என்று மனதில் எண்ணிய மான உணர்வும் செஞ்சவே மக்கள்பால் சென்ற காதலும் நேராக தன் மக்களின் மேல், அதாவது மக்கள் என்றால் இங்கே ராம லக்குவர்கள் சீதை போன் மேல் அன்பு உணர்ச்சியும் நெஞ்சுற தன் மனதில் நிறைந்த நிற்க உணர்வு நீங்களான். அறிவு அழியாதவனாகிய சடாயு துயின்றனன், மயங்கி உறங்கினன், சாகவில்லை என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். வாளால் வெட்டப்பட்ட சிறகுகளில் இருந்து பெரிய குருதி இழப்பால் ஏற்பட்ட தளர்ச்சியும் சீதையை மீட்க முடியவில்லையே என்ற மான உணர்ச்சியும் ராம லக்குவிடம் சென்ற காதல் உணர்ச்சியும் தன் மனதில் நிறைந்திருக்க சடாயு தன் உணர்வு நீங்காமல் மயக்கமுற்றான். தடையில்லாமல் ராவணன் பறந்தான். அந்த எங்கே போனான் என்பதை சொல்லுகிறான் கம்பன். பாடல். வஞ்சியை அரக்கனும் வல்லை கொண்டு போய் செஞ்சவே திருவுரு தீண்ட அஞ்சுவான் நஞ்சுயல் அரக்கியர் நடுவன் ஆயிடை சிஞ்சுப வனத்திடை சிறை வைத்தான் அரோ. அரக்கன் ஆகிய ராவணனும் வஞ்சிக்கொடி போன்ற சீதையை வல்லை கொண்டு போய் விரைவாக எடுத்து கொண்டு போய் திருவுரு செஞ்சவே தீண்ட அஞ்சவான், சீதையின் திருவுருவத்தை நேராக தொழுதற்கு அஞ்சியவனாய் ஆயிடை அவ்விடத்தில் சிஞ்சுப வனத்தின் அசோக வனத்தின் இடையில் நஞ்சு இயல் அரக்கியர் நடுவன், நஞ்சின் தன்மை பொருந்திய கொடிய அரக்கியர்களுக்கு நடுவே சிறை வைத்தான். சிறைக்காவலில் வைத்தான் சீதையை. ராவணன் சீதையை விரைவாக மண்ணோடு கொண்டு போய் அவளது திருவுருவ தீண்ட அஞ்சியவனாய் அசோகவனத்தில் போய் வைக்கிறான். நஞ்சுத்தன்மை உள்ள அரக்கியர்களுக்கு நடுவில் சீதையை சிறைக்காவலில் வைக்கிறான். இப்பொழுது காட்சியை மாற்றுகிறான் கம்பன். ராமலக்குவர்கள் என்ன ஆனார்கள் என்று நமக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஐயத்தை தீர்க்கிறான் இந்த பாடலிலே. தென் திரைக்களம் என விரைவில் செல்கின்றான், புண்டரீக தடங்காடு பூத்து ஒரு கொண்டல் வந்து இழிந்தன கோலத்தான் தன்னை கண்டனன் மனமென களிக்கும் கண்ணினான். ராமனை கண்டதும் லக்குவனன் என்ன உணர்வு அடைந்தான் என்பதை கம்பன் சொல்கிறான். தென் திரைக்களம் என தெளிந்த அலைகளை உடைய கடலில் ஓடும் மரக்கலம் போல விரைவில் செல்கின்றான். வேகமாக செல்கின்றனாகிய லக்குவன் புண்டரிக தடங்காடு பூத்து செந்தாமரை மலர்கள் நிறைந்த பெரிய காடு ஒன்று பூத்தல் பெற்று ஒரு கொண்டல் வந்து இழிந்தன, ஒப்பற்ற கருமேகம் வந்து இறங்கியது போன்ற கோலத்தான் தன்னை திருமேனி அழகுடைய ராமனை கண்டனன் மனம் என களிக்கும் கண்ணினன், தன் மனம் போலவே மகிழ்ச்சி அடையும் கண்களை உடையவனானான். விரைவாக சென்ற லக்குவன் ராமனை கண்டான் என்று சொல்லுகிறார். ராமனின் உடல் நிற அழகுக்கு கருமேகமும் கண் கை பாதம் வாய் உந்தி ஆகியவற்றுக்கு செந்தாமரை மலர் தொகுதியும் ஓமையாக வைத்தான் பாருங்கள் கம்பன்.
ராமனைக் கண்ட லக்குவன் மனம் கழித்தது போலவே தரிசித்த கண்ணும் கழித்ததாம் என்று கூறி கம்பனின் கவிநயத்தை இன்றைக்கு இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில் எஞ்சிய கவிதை வரிகளை படித்து இன்புறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நண்பர்களே, வணக்கம்.